சம்பா ரவையில் செஞ்ச எங்கள் ஊர் காயல்பட்டினம் ஸ்பெஷல் ஃபீர்னி. நோம்பு மாதம்னாலே முக்கால்வாசி பேர் வீட்டில் இது இல்லாமல் இருக்காது. அந்த அளவுக்கு ரிச் அண்ட் க்ரீமியான டெசர்ட். இது ரொம்ப நாள் நீங்கள் கேட்ட ரெசிபி தான். இன்றைக்கி சம்பா ரவை, அதாவது கோதுமை ரவையில் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? நம்ம இன்றைக்கி 2 லிட்டர் பாலில் செய்ய போகிறோம். ஸோ 1 டின் மில்க் மேட் அண்ட் கோதுமை ரவை 2 கப் எடுத்திருக்கேன். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து இதை நல்லா மனம் வர அளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இது செய்கிறதுக்கு ரொம்ப பக்குவமும் நிதானமும் பொறுமையும் தேவை. என்னடா சிலிண்டர் தட்டுப்பாடு டைமில் இந்த வீடியோ காட்டாலே நினைக்காதீங்க. இதை செஞ்சே ஒரு வாரத்துக்கு மேலே இருக்கும். இப்போ தான் எனக்கு ரெசிபி ஷேர் பண்ண டைம் கிடைச்சது. ரீசெண்டாக நம்ம இஃப்தார் vlogல அம்மா இதை செஞ்சதை போட்டிருந்தேன். சம்பா ரவையில் இது வரைக்கும் யாரும் ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல. நிறைய பேர் ஆனால் ரெசிபின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ரவை நல்லா மனம் வர அளவுக்கு வறுத்தாச்சு. பார்க்கறதுக்கு நம்ம ஒரு சீனி மாவு மாதிரி செம்ம டெம்டிங்காக இருக்குல்ல. சரி, இப்போ அதே பேனில் கேஷ்யூ, பாதாம், பிஸ்தா 20 to 25 இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரோஸ்ட் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துப்போம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்யக்கூடாதுங்கிறதையும் நான் காட்டியிருக்கேன். ஏன்னா எங்கள் அம்மா கிட்ட நோஸ்கெட் வாங்கின தருணம் ஒன்று இருக்குது. என்னதான் இருந்தாலும் பெத்த தாயோட கைப்புக்கும் அது வேற லெவல் தான். ஸோ அவங்க சொன்ன மாதிரி என்னை கரெக்டாக பண்ணிடணும் அப்படின்ட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக பார்த்து பண்ணிட்டு இருந்தேன். ஃபுல் க்ரீம் மில்க் தான் 2 லிட்டர் எடுத்திருந்தேன். மில்க் மேட் ஒரு டின் அப்படியே சேர்த்துட்டு சிம்மில் போட்டு நட்ஸை அரைச்சிட்டு போயிடலான்னு இந்த பக்கம் வந்தேன். இதில் நட்ஸை பவுடர் மாதிரி சேர்க்கணும்னாலும் சேர்த்துக்கலாம், இந்த மாதிரி சேர்த்துக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். பல்ஸ் மோடில் இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நம்ம காய்ச்சின சூடான பாலில் ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ரொம்ப பக்குவமாக கிளறிட்டே இருக்கணும். சிம்மில் தான் இருக்கணும். மொத்தமாக சேர்த்தோன்னா கட்டியாகவும் ஆயிரும். கிளறாமல் விட்டோம்னா உடனே கீழே பிடிச்சிரும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் இதை இப்படி சிம்மில் வச்சு கிளறிட்டே இருக்கணும். இது சம்பா ரவைங்கனால வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். என்னடா திடீர்னு சட்டியை மாற்றிட்டாலே இந்த நேரத்தில் உங்களுக்கு தோணணும். நான் பண்ண முதல் மிஸ்டேக் பாலை இந்த சட்டியில் காய்ச்சினது. எங்கள் அம்மாவும் இதே சட்டியில் தான் அவ்வளோ பக்குவமாக நீட்டாக காய்ச்சி எடுத்தாங்க. அவங்களுக்குலாம் சூப்பராக வந்துருச்சு. நம்ம கைக்கு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இந்த பக்கம் நட்ஸ் அரைக்க போயிருந்தேன். அதுக்கெல்லாம் இந்த மாதிரி லேசாக பிடிச்சிருச்சு. பிடிச்ச ஸ்மெல் வந்துட்டாலே இந்த டேஸ்ட்டே கெடுத்துரும். ரவை போட்டதுக்கப்புறம் இன்னும் பிடிச்சிடக்கூடாதுன்னு உடனே சட்டியை மாற்றிட்டேன். நீங்களும் சில்வரில் காய்ச்சி எடுக்கிறீங்கன்னா பொறுமையாக பக்குவமாக நின்று பண்ணுங்க. இல்லாட்டி அவங்க வேலையை கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு பெட்டர் முதல்ல இந்த மாதிரி அலுமினியம் பால் சட்டிலேயே காய்ச்சிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ரவை கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகி இந்த மாதிரி போரிங் கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கப்புறம் நான் நட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் காய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லாவே திக்காயிரும். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கா. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கீழே இறக்கி வச்சு நான் ஒரு குழிக்கரண்டி ஃபுல்லாக பன்னீர் சேர்க்குறேன். இப்போ பன்னீர் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ரவை ஆறி வர வர நல்லா கட்டியாகும் இன்னுமே. அதனால நல்லா சூட்டோடு இருக்கும்போதே எந்த பவுலில் மாற்றணுமோ மாற்றி வச்சுருங்க. அது கரெக்டாக செட் ஆகிடும். மேலே கொஞ்சம் கார்னிஷிங்காக கட் பண்ணி வச்சுருந்தா பிஸ்தாவை ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதான், நம்ம காயல்பட்டினம் ஸ்பெஷல் ஃபீர்னி ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஆறி வர வர திக்காக ஆரம்பிச்சிருச்சு. அது இந்த மாதிரி ஸ்பேச்சுலா வச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட் ஆகாமல் எல்லாம் வந்துடும். ஸோ எல்லாத்தையும் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஸோ இஃப்தார் ஸ்பெஷல் காயல்பட்டினம் ஃபீர்னி ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப ரிச் அண்ட் க்ரீமியாக சூப்பராக இருக்குல்ல. கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். 2 ஹவர்ஸ்க்கு ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி இஃப்தாருக்கு எடுத்து வச்சு சாப்பிட்டா சில்லுன்னு மைல்டு ஸ்வீட்னஸோட திக் அண்ட் க்ரீமியாக செம்மையாக இருந்துச்சு. என்னோட எஃபர்ட்காக ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க.